என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான ரசிகர்கள், நண்பா நண்பிகள் அப்படின்னு எப்போவுமே வந்து அவரோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே சொல்லுவார். ஸோ அது மிஸ் ஆயிரும்னு சொல்லி நிறையா பேர் எதிர்பார்த்தாங்க. என்னதான் அரசியலுக்கு வந்தாலும் நான் பழசை மறக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங் அந்த வாசகத்தோடைய ஸ்டார்ட் பண்ணார் நம்மளுடைய தளபதி மற்றும் தலைவர் டிவிக விஜய் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இந்த இதில் பார்த்தோம்னா புத்தக வெளியீட்டு விழா அம்பேத்கர் எல்லாருக்கும் தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவருக்கு ரிலேட்டடான ஒரு புத்தகத்தை வந்து இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த நூல் வெளியீட்டு விழாலேயே வந்து அவர் பங்கேற்கிறது வந்து பார்த்தோம்னா அவர் கட்சி ஆரம்பித்தனே மாநாடு இல்லாமல் அவர் தனியாக பங்கேற்கிற ஒரு ஃபங்க்ஷன், மிகப்பெரிய ஃபங்க்ஷன் எது சொல்லலாம். டிக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்து ரசிகர்கள் தலைவர்களுடைய வருகைகள் எல்லாமே வந்து கிடச்சிது. அவர் உள்ளே என்ட்ரி ஆகும்போதே பார்த்தோம்னா போக்கிரி படத்துடைய வைப்லேயே வந்து அந்த ட்ரம்ஸ் அடிச்சுட்டு போக்கிரி படத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார் போக்கிரி பொங்கல் சாங்கில் அதே மாதிரி வைப்லேயே வந்தார். உள்ளே வரும்போது ஃப்ளெக்ஸ் எல்லாமே வச்சு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. வந்த உடனே அவர் ஒரு பட்டை கலப்புற விஷயமாக சில விஷயங்கள் பேசி அம்பேத்கர் அவருடைய பயணங்கள் எல்லாமே வந்து பேசினார். அவர் எப்படி லாயர் ஆனார் அந்த விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி லண்டனில் படித்து அவர் எப்படி ஒரு தாழ்ந்தப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து மேல் வந்து முன்னோக்கி அவருடைய பயணத்தை எடுத்து வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வக்கீல் லாயர் ஆகி இந்த சொசைட்டியை வந்து முன்னோக்கி கொண்டு வந்தார். ஸோ அதை பற்றிலாம் பேசிவிட்டு அவர் ஃபைனல் டச்சாக என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர் வந்து பார்த்தோம்னா இந்த இதுக்கு வர முடியல நிகழ்ச்சிக்கு, அதை வந்து கூட்டணி கட்சிகளோட ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாரு. பட் அவருடைய மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் நம்மளை நோக்கி அப்படின்னு சொல்லி ஃபைனலாக டாபிக் வந்து முடித்தார். ஸோ இது பேசினா எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரிஞ்சு இது வந்து ஓப்பனாக பேசியிருக்கிறது ஒரு கட்ஸாக குறிக்குது. அண்ட் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை நீங்கள் கேட்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க. அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு ஸ்பீச்சை பற்றி நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.